கர்த்தர் தம்முடைய மகிமின் பிரசன்னத்தை உங்கள் மேலே வைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் ரொம்ப விலையேறப்பட்டது, விலை மதிக்க முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஜனங்கள் உங்கள் நீதியையும் சகல ராஜாக்களும், எல்லா நாட்டு தேசங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜாக்கள், நிர்வாகிகள், அரசர்கள், மன்னர்கள், பிரதமர்கள், பிரசிடெண்ட்டுங்க, அதிபர்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், அவர் கொடுக்க விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் அவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு அவர் நினைக்கிறார். நான் மேலே போய் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 62 முதல் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர் கொடுக்குற ரட்சிப்பு எப்படி இருக்கும்? எரிகிற தீவெட்டி போல இருக்கும், நீதி பிரகாசத்தை போல இருக்கும். அந்த ஜனங்களுக்காக, தான் விரும்புகிற ஜனங்களுக்காக, தன்னை நேசிக்கிற மக்களுக்காக, அல்லேலூயா, அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது, எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற தேவனை நம்ம எப்படி கனப்படுத்துகிறோம், அவருடைய காரியங்களை எப்படி நம்ம கவனித்து செயல்படுறோங்கிறத இந்த வேளையில் நீங்கள் சிந்திக்க வேண்டியது மிக முக்கியம். பாருங்கள் அந்த வசனத்தை, ஜனங்கள் உங்கள் நீதியையும் சகல ராஜாக்களும் உங்கள் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்கிற புது நாமம், புது பேர், கனமுள்ள பேர், ஆசீர்வாதமான பேர், சமாதானத்தை கொடுக்குற பேர், பூமியில் சந்தோஷத்தை விதைக்கிற பேர் உங்கள் பேர். ஒரு நியூ நேம், ஒரு நியூலி நேம், நல்ல ஒரு ஆசீர்வாதமான பிளெஸ்ஸிங் நேமை கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறார். நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகள் எல்லாம் அவர் நிரப்ப விரும்புகிறார். உங்கள் நீதி எப்படி இருக்கணும்? உங்கள் வாழ்க்கை நடைமுறை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும், அதான் நீதி. கர்த்தரை நம்பி செயல்படுறதா இருக்கணும், அதுதான் நீதி. தேவனை விசுவாசித்த ஆபிரகாமை போல அந்த கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து பரிசுத்தமாக வாழ்கிற, கர்த்தருக்கு பிரியமாக நிற்கிற, எல்லா போராட்டங்களும் எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் கர்த்தருக்கு பிரியமாக நிற்கிற ஒரு உண்மையின் வாழ்க்கை தான் நீதி. கர்த்தரை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தில் நிற்கணும், செஞ்சு காட்டணும், வாழ்ந்து காட்டணும், அதுதான் நீதி. புரிஞ்சுக்கணும். கர்த்தரை நம்புகிறான் நீதியானவன் அல்ல, கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தரை போல் இருப்பான், தான் நீதி. சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் விடுதலை ஆக முடியும். உங்களுக்கு சகல ராஜாக்களும் உங்களை கனப்படுத்தும்படியா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த நாளிலே வெளியில் வாங்க, எல்லா குப்பையும் தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தருக்காக வெளியில் வாங்க. தேசங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ராஜாக்கள் மத்தியில் கர்த்தர் உயர்த்துவார். சத்திய வார்த்தை, சத்தியம் உங்களை காப்பாற்றும். ஆமென், அல்லேலூயா.